அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். வங்கிகளில், அரசு வங்கிகளில் ஒரு 11 விதமான வங்கிகளில் கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக வங்கி பணியாளர் தேர்வாணையத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. IBPSல அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 10,000த்திற்கு அதிகமான காலி பணியிடங்கள் கொண்டு இந்த வங்கி பணியாளர் தேர்வாணையம் கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்பொழுது அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 28/8/2025 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே 1/8/2025 21/8/2025 வரைக்கும் இருந்துச்சு. அதை தான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி 28/8/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. அதில் என்ன விபரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க வங்கி பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து ஒரு 11 விதமான வங்கிகள், அதாவது பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த வங்கிகளில் கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன், கிளர்க்குக்கான காலி பணியிடங்களை தான் நிரப்புறதுக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. மொத்தம் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 10,277 கிளர்க்குக்கான காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு பேங்க்குக்கும் வேகன்சி தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் பிரித்து கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு காலி பணியிடங்கள் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கான சம்பளம் 24,050 64,480 வரைக்கும் உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. நீங்கள் இந்தியராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு குறைந்தபட்சம் 20 வயதாகவும் அதிகபட்சம் 28 வயதாகவும் இருக்கணும். வயது தளர்வு இருக்குது. SC/STக்கு 5 வருடங்களும், OBCக்கு 3 வருடங்களும், BWPD கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்களும் உங்களுக்கு வயது தளர்வும் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ஏஜ் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த ஏஜ் லிமிட்டை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மற்ற விவரங்களையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், இந்த பதவிக்கான அப்ளை பண்ணுறதுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எனி கிராஜுவேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. SC/ST, BWPD, எக்ஸ் சர்வீஸ்மேன், DESM இவங்களுக்கெல்லாம் 175 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும், இவங்க இல்லாத மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 850 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் கேட்டிருக்காங்க. உங்களை ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு மெயின் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு 2 விதமான எக்ஸாம் வச்சு உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 100 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க்குக்கு தான் அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்குது. நெக்ஸ்ட்டு மெயின் 155 கொஸ்டின்ஸ்க்கு 200 மார்க்குக்கு உங்களுக்கு நடக்குதுங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போது அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. உங்களுக்கு தமிழ்லேயே எக்ஸாம் இருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழே எக்ஸாம் இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் பாருங்கள், தமிழ்நாட்டில் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் தமிழ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு அரிய வாய்ப்பு. தமிழ் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இது கேட்பீங்க. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட், எக்ஸாமினேஷன் சென்டருமே உங்களுக்கு தமிழகத்தில் இல்லை உங்கள் மாவட்டத்தில் இல்லை உங்களுக்கு அருகாமையில் இருக்க ஊர்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த 11 விதமான வங்கிகளில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதை இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்கும் போது புதுச்சேரிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க டோட்டல் அப்படின்னாக்க 19 காலி பணியிடங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க 894 வேக்கன்சிஸ் தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பேங்க்குக்கும் கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குங்கிறது அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷனோட கீழே அது இருக்குது. அடுத்து, எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர் சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், விருதுநகரில் இருக்குது.
மெயின் எக்ஸாமினேஷன் வந்து இதே எக்ஸாமுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இங்கெல்லாம் இருக்குங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக அந்த 10,000க்கு அதிகமான இந்த கிளர்க் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுற நண்பர்கள் 28/8/2025 அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க அந்த பேஜ்லேயே அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருப்பாங்க. IBPSோட கெரியர் பேஜில் கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி அப்ளை லிங்க் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் போய்ட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எது சந்தேகனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.